வணக்கம். இந்த ஆன்மீக நிகழ்வுல ஹனுமான் ஸ்பிரிச்சுவல் டேப்லெட் குரூப் நடத்த போகும் பூர்ணாத்மா செல்ஃப் ஹீலிங் ஹெல்த் சென்டருக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அவர் தீம்ஸ் ப்ராஜெக்ட் ஃபோக்கஸஸ் ஆன் ஒன்னஸ். பூர்ணாத்மா ஹீலிங் சென்டர்ல நாங்க இங்க இருக்கிற 5 மாணவர்கள் ஒன்றா சேர்ந்து தொடங்குறோம். பூர்ணாத்மானா ஒருமை, முழுமையான ஆன்மா. அதற்கு தியானத்தோட ஆன்மா ஸ்கேனிங், குறியீடுகள் மற்றும் பூர்ண நலத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கணும், பயன்படுத்தணும். சரி, எங்களது பூர்ண ஆத்மாவை பற்றிய நோக்கிய வாழ்க்கை பயணத்துல தாங்களும் பயணிக்கலாம் வாங்க. நான் தான் யோகா மாஸ்டர், ரெப்ரசன்டிங் த வாய்ஸ் ஆஃப் ஒன்னஸ். என் பேர் பிரமிட். வாங்க சென்டருக்கு நடந்து போலாம். பிரபஞ்ச சக்தி நம்மை அழகான பாதையில எப்படி வழிநடத்துகிறது என்பதை இந்த பயணத்தோட முடிவுல நீங்க எல்லோருமே உணர்வீங்க. மாணவர்கள் எல்லோரும் உங்களை வரவேற்கிறதுக்காக காத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடம் நம்மோட கர்மாவை கழிக்கவும் ஆன்ம சக்தியை பெறவும் ஒரு ஆசீர்வாதமான இடமா இருக்கும். ஆஹா, இதோ யோகா மையம் வந்துடுச்சே. என்னமோ பாட்டு கேக்குதே. ஏய், மாஸ்டர் வந்தாச்சு. ஓ, வணக்கம் மாஸ்டர். how are you? வணக்கம் மாஸ்டர். மிக மகிழ்ச்சி. உட்காருங்க, எல்லாரும் அட்டெண்டன்ஸ் எடுப்போமா? ஓகே மாஸ்டர். சாங்கத்யாவா? சாங்கித்யா, நீங்க ஒரு தடவை ஸ்ரீலங்காவுக்கு வாங்களே. என் கணவர் குழந்தைங்களோட வரேம்மா. நன்றி. கனவு கண்ணி, என்ன பதில காணோம்? நான் அட்லாண்டால இருந்து வந்துட்டேன். டொரண்டோவும் அட்லாண்டாவும் ஒரே நேரம் தானே. தியானா? நமஸ்காரம் மாஸ்டர். கலிபோர்னியால இப்ப என்ன நேரம்? இப்ப உங்களுக்கு ஓகே தானே? ஓகே தான் மாஸ்டர். இப்போ கலிபோர்னியா அட்லாண்டாவை விட 3 hours அங்க டைம் கம்மியா காமிக்கும். நான் கிட்ஸுக்கும் ஹஸ்பண்டுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு வரேன் மாஸ்டர். சரிம்மா. கனவு கண்ணி? எஸ் மாஸ்டர், குட் மார்னிங். எப்படி சுகமா இருக்கிறீங்களா? சுகந்தாம்மா. நீங்க எல்லோரும் சமத்தா வந்துட்டீங்க. அருமை. ஜென்மா? ஜென்மா ஜென்மா டெக்சாஸ்ல இருந்து வரணும் மேம். அங்க வெயில் வேற அதிகம், அதனால லேட்டா தானே வருவாங்க அவங்க, இல்லையா? இன்னும் வரையல மாஸ்டர். அவங்க பாருங்க, ஜென்மாவை ஆடி பண்ணிட்டு வர்றது பாருங்களேன் கொஞ்சம். வாருங்கோ வாருங்கோ ஆன்மா ஸ்கேனிங்க்கு, ஆகா வந்துடுச்சு, ஆசையில் ஓடி வந்தேன், ஆடி கப்ப கிழங்கே. ஏய் நண்பா, வாரது லேட். இதுல வர பாட்டு வரையா? சாரி மாஸ்டர், வீட்டுல யாரும் நான் நினைச்ச மாதிரியே இருக்க மாட்டேங்கிறாங்க, அதனால லேட்டு. எல்லாரையும் சமாளிச்சுட்டு வர லேட் ஆகுது மாஸ்டர். ஜென்மா, நீ ஜென்மம் எடுத்ததே ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் வீணாக்காம ஆன்ம முன்னேற்றம் அடையறதுக்கு தான். இந்த ஆசைக்காக தான் எல்லோருமே இங்க வந்திருக்கோம். நம்மளுடைய கர்மா தீர்ப்பதுதான் நம்மளுடைய பிறப்பிற்கான நோக்கம். ஓ, ஓகே மாஸ்டர். அப்ப இந்த ஜென்மத்துல என் ஆசை என்ன, கர்மா என்னன்னு தெரியாம போயிடக்கூடாதே மாஸ்டர். ஜென்மா கப்பு முக்கியம் நண்பா, அதே மாதிரி பூர்ணாத்மாவா மாறுறதும் முக்கியம் தானே. ஆமா, கரெக்ட் தான். நாம இதுக்காக ஜிகே சார் சொன்ன ஸ்பிரிச்சுவல் டேப்லெட் மூலமா எல்லா விஷயத்தையும் நாம அக்க வேற ஆணி வேற தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க, இப்போ கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? எஸ் மாஸ்டர். சஞ்சனா ஆரம்பிச்சு வைப்பாங்க. சஞ்சனாமா? வணக்கம். எல்லாரும் குருவை வணங்குவோம். குரு பிரம்மா, குரு பிரம்மா. சஞ்சனா சாங்கித்யம். சஞ்சனாமா, சஞ்சனா சாங்கித்யம் உங்க பேருக்கு என்ன அர்த்தம்? சஜ்ஜன சாங்கித்யம் என்றால் தியான அனுபவங்களை பகிர்தல். இந்த தியான, அதாவது 3ஆம் கண் அனுபவங்களை பகிர்தல், அதனூடாக உடலில் ஏற்படும் மாற்றங்கள், சூக்ஷ்ம உலக பயணங்கள், அத்தகைய அனுபவங்கள் தான் சஜ்ஜன சாங்கித்யம். இதை எனது அனுபவங்களை கூறட்டுமா? எனக்கு தியானத்திலே அடிக்கடி ஒரு கண்
காட்சிகள். அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் புதுமையாகவும் இருந்தது. புதிய அனுபவம் அது. அடுத்து என் தோட்டத்திலே அதிக தேனீக்கள் பறக்கும். அந்த தேனீக்கள் தேன்கூடு கட்டி அப்படி இருப்பது எனக்கு பார்ப்பதற்கு சில குறியீடுகளை வாழ்க்கையில் அறிவுறுத்துகின்றது. இது ஒரு அனுபவம். மூன்றாவதாக நான் கடுமையான பெரிகார்டியல் இல்யூஷன் நோயிலே இருந்த போது அந்த டாக்டர்கள் எல்லோரும் கையை விரித்த நிலையிலே எனக்கு ஒரு டாக்டர் மாத்திரம் துணிந்து உயிரா அல்லது இல்லையா என்ற நிலையிலே அந்த சத்திர ஊசி மூலம் அந்த நீரை தூக்கி இழுப்பதற்காக மயக்க மருந்து போடாமலே அதை செய்ய ஆரம்பித்தார். நான் தியானத்திலே ஒரு வழியே இல்லை எனக்கு. தியானத்திலே ஒன்றி அன்றுதான் முதல் தியானம் எனக்கு ஆபரேஷன் தியேட்டர்ல. என்னை மறந்து நான் அதாவது 1 மணி நேரமாக நான் என்னையே மறந்து அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து அந்த டாக்டர்ஸ் எல்லாம் வியப்போடு என்னை பார்த்தார்கள். என்னென்றால் ஒரு வழியிலே ஒரு சத்தம் கூட நான் போடவில்லை. எனக்கு என்ன நடந்தது என்று அவர்கள் யோசித்து கொண்டு இருந்தார்கள். அடிக்கடி என் பேரை தட்டி கொண்டு இருந்தார். ஏனென்றால் நான் என்ன நிலையில இருக்கிறேன் என்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதன் பின்பு நான் வெகு துரிதமாக என்னுடைய ஆரோக்கியம் முன்னேறி கொண்டிருந்தது. அதனாலே இந்த டாக்டர்ஸ் எல்லாம் ஆச்சரியமாக என்னை பற்றி கருத்து கொண்டிருந்தார்கள். இது எனக்கு ஒரு சிறந்த அனுபவமாக இருக்கின்றது. இப்படியான அனுபவங்களை நாங்கள் புத்தகங்கள் வாசிப்பதன் மூலமும் மற்றது இதன் கருத்துக்களை புரிவதன் மூலமும் இந்த ஒருவருக்கொருவர் இந்த ஞானிகள் அல்லது தியானிகள் அதை பற்றி கலந்துரையாடுவதுதான் சத்தியன சாநித்தியம் என்று கூறுவார். தேங்க்யூ. சந்தேகம் இருந்தா உங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தானே? தாராளமாக வந்து கேட்டுக்கொள்ளலாம். சஞ்சனாமா, அருமையா உங்களுடைய அனுபவங்களை சொன்னீங்க. சரி, இப்போ டைம் ஆயிடுச்சு. மெடிடேஷன் எல்லோரும் செய்யலாமா? ஓகே மாஸ்டர். தியானம் வந்து கண்டக்ட் பண்றியாமா? கண்டிப்பா மாஸ்டர். எல்லாரும் அவங்கவுங்க சௌரியமான பிளேஸ்ல உட்காந்துக்கோங்க. கைய கோர்த்துக்கோங்க. காலை கிராஸா வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. உங்க மூச்சையே கவனிங்க. கையை விரித்து 2 கண்கள் மேலே வைத்துக் கொள்ளுங்க. நன்றி தியானா. நன்றி தியானா. என்ன சும்மா பாட்டு பாடிட்டே இருந்தா போதாது. ஏதோ வந்தோம் போனோம் எல்லாம் இருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் தியானம் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஓகே, நம்ம தியானம் பண்றப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து எனர்ஜி, விஸ்வ சக்தி அது வந்து நம்ம உடம்புல வர்றப்ப என்ன ஆகும்னா, நமக்கு நாள்பட்ட நோய் இருந்தாலும் வந்து சரியாகும். நம்ம பக்கத்துல வந்து யாராவது டென்ஷனா இருந்தா கூட அது கூட சரியாக வாய்ப்பு இருக்குது. எனக்கு வந்த ஒரு 3 எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நான் ரொம்ப தியானத்துக்கு வந்த புதுசுல வந்து நான் ரொம்ப பயப்படுவேன். கண்ணை மூடினாவே பயப்படுவேன். அப்ப வந்து ஒரு நாள் பத்ரிஜி சார் வந்து என்ன திட்டாங்க. என்ன நீ வந்து பண்ற, கண்ணை மூடுற, இவ வந்து யூஸ்லெஸ், வேஸ்ட்லெஸ் அந்த மாதிரி திட்டாங்க. என்ன இவர் எப்படி திட்டாரே அப்படின்ட்டு நான் வந்து ஓகே இவருக்காகவே பயந்துட்டு நான் பண்ண ஆரம்பிச்சேன். அன்னையில இருந்து பயம் கொஞ்சம் போயிருச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உள்முகமா போறது அப்படிங்கறது எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அது என்னது உள்முகமா போறது, நமக்கு உள்ளுக்குள்ளேயே அப்படியே அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. அப்ப மெடிடேஷன்ல இருக்கிறப்ப வந்து ரமண மகரிஷி அவரோட போட்டோ வந்து வந்தது. நமக்கு வந்து மாஸ்டர்ஸோட போட்டோ வந்தா நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலா வந்து அவங்கள பத்தின புக்கு படிப்போம் இல்லையா? அதே மாதிரி வந்து நான் அவரை நானியார் அந்த புக்கு படிச்சு அதுக்குள்ள ஆன்சரும் எனக்கு அதுல வந்து கிடைச்சது. இது செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். தேர்டு வந்து நான் வந்து என்னடா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வரமாட்டேங்குது அப்படின்ட்டு கொஞ்சம் நடுவுல கொஞ்சம் மிஸ் ஆனதுனால குழம்பிட்டு இருக்கிறப்போ பத்ரிஜி திருப்பி மெடிடேஷன்ல வந்தார். வந்து என்னோட ஆக்னால வந்து கைய வச்சு, நீ இதுக்கப்புறம் வந்து உனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் சீன்ஸ் நீ ரொம்ப பாப்ப அப்படின்னு சொன்னாரு. அதுல இருந்து இப்ப வரைக்கும் வந்து அது நடந்துகிட்டு தான் இருக்குது. அப்புறம் வந்து நமக்கு எனர்ஜி இறங்குனா அந்த டிசீஸ் கியூர் ஆகும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதுலயும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. அது என்னன்னா,
ஒரு நாள் டீப் மெடிடேஷன் போயிட்டு இருக்கிறப்போ என் கால்ல வந்து ஒரு ஒரு 1000-2000 எறும்பு 2 முட்டுலையும் ஊறுற மாதிரி எனக்கு இருந்தது. ஏன்னா எனக்கு மூட்டு வலி இருந்தது. அதனால அந்த இடம் மட்டும் உடம்புல வேற எங்கேயும் இது இல்ல, அந்த இடம் மட்டும் இருந்தது. சோ அதை நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து இப்ப வரைக்கும் அந்த மூட்டு வலி வந்து எனக்கு இல்ல. இது வந்து மெடிடேஷன் பண்ணா நம்ம நோயும் சரியாகுங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். அப்புறம் வந்து புக்கு படிச்சேன்னா அதுக்குள்ள நாணம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறதுல அவங்களே வந்து நம்மோட கனெக்ட் ஆவாங்க. புக்கு படிக்கிறப்ப வந்து நமக்கு வந்து நாணமும் நல்லா கிடைக்கும். அதே நேரம் வந்து மெடிடேஷன் பண்றப்ப வந்து நம்ம ஹீலிங் மட்டும் கிடையாது, மத்த உலகத்தையும் நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகே, தேங்க்யூ தியானா. இன்றைக்கு தியானம் வந்து நல்லா அமைஞ்சது தானே? இன்னைக்கு எனக்கு சூப்பரா தியானம் பண்ணேன்ப்பா, எப்படின்னே தெரியல. நல்லா இருந்தது தியானம். நன்றி தியானா. இன்னைக்கு பௌர்ணமி, அதனால ரொம்ப ஸ்பெஷல், நிறைய எனர்ஜி கிடைக்கும். அதனால மாஸ்டர் உங்க பேர் பிரமிடு தானே, அதுவும் ஸ்பெஷல் தானே. உங்களை பற்றியும் பூர்ணாத்மா பற்றியும் சொல்லுங்களேன், கேட்டு தெரிஞ்சுக்குவோம். சரி கனவு கண்ணி, பூர்ண ஆத்மாவை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு யோகா மாஸ்டரா நான் பின்பற்றுற சில விஷயத்த பத்தி சொல்றேன். ஒரு யோகா ஆசானா என் ஆன்மீக பயணத்துல பல ஆன்மீக குருமார்களை நான் வழிபட்டிருக்கேன். அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க அருளால நான் கத்துக்கொண்டத அனைத்தையுமே நான் இதுவரை முழுமையா பயன்படுத்தி பின்பற்றி வர்றேன். இந்த ஆன்மீக தேடல்ல ஒரு பகுதியா தான் நான் பிரமிட் தியானத்தை சந்திச்சேன். என் அனுபவம் எனக்கு ஒரு குரு. எதையுமே நான் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பேன். பிரமிட்ல உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது நமக்கு 3 பங்கு அதிகமா தருதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நிறைய அதை பற்றி ஆராய்ச்சி நிறைய செய்திருக்கேன். இப்போ பாக்குற படங்கள்ல இருந்து நீங்க அதை பார்க்கலாம், நான் எந்த மாதிரி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணேன்னு. பயிறு வந்து ஊற வச்சு முளைக்கட்டி அதுல ட்ரை பண்ணியிருக்கேன். வெளியில வச்சும் அந்த பிரமிடுக்கு அடியில வச்சு, அப்புறம் பழங்கள் வச்சு, இந்த உணவுகள் வச்சு, தண்ணிக்கு மேல வச்சு அதை வந்து வாஷ் பண்ணி ஸ்கின்னுடைய பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து நல்ல அனுபவமா கிடைச்சிருக்கு ஆராய்ச்சி பண்ணேன்னு. அதே மாதிரி பௌர்ணமி தியானம் நான் வாழ்க்கையில பின்பற்றி வந்தது. ஆனா பிரமிடு மையத்துக்கு வந்த பிறகு பௌர்ணமி தியானம் 7 நாட்கள் பண்ணா அதிக சக்தி தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அதோடு சேர்த்து நான் பல வருடமா செய்து கொண்டிருந்த மௌனம் இந்த சக்தியை மேலும் அதிகரிச்சு தந்தது. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு எனர்ஜி வந்து நம்மளுடைய ஆற்றலை நிறைய பெருக்கி கொடுக்கும். இதனால நிறைய அனுபவங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு. ஆஸ்ட்ரல் சர்ஜரி, நிறைய மகான்களை பார்த்தது, நிறைய தன்மைகள், என்னுடைய குடும்ப வாழ்க்கை நிறைய மாறி இருக்கு, என்னை சுற்றி உள்ளவங்க மாறி இருக்காங்க. சோ இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் நடக்கும். நான் சொன்ன விஷயங்களோட உங்கள் ஒவ்வொருவருடைய தன்மையும் நாம் பேசாத சில உள்ளார்ந்த தன்மைகளும் சேரும் போதுதான் ஒரு மனிதன் பூர்ணாத்மாவை அடைகிறான். ஓ சூப்பர் மாஸ்டர். மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர். மாஸ்டர் அங்க பாருங்களேன், அந்த கனவு கண்ணி பாருங்க, தூங்கிட்டு இருக்கிறாங்க. கனவு கண்ணி, சொக்கத்துல கனவு காண்றீங்களோ? இல்ல, நான் சொப்பனத்துல இருந்தேனாப்பா. என்ன ஒளிப்பிட்டீங்களே, எப்படி செய்துட்டீங்களே. அதுவும் நான் பிருந்தாவனத்துல அழகிய கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருந்தார். அங்க நல்ல மயில்கள் பறவைகள் எல்லாம் இசையுடனும் நடனம் ஆடிக்கொண்டும் இருந்தது. நான் அப்போ கிட்ட ஓடும்போது இந்த கால் மிதியை இங்க தவற விட்டுட்டேனே. இந்த செருப்பா? அதுவும் இல்லாம நான் ஒரு பைசா ஹோட்டல்ல நாங்கள் எங்களோட குடும்பத்தினர் எல்லாரோட நின்று நல்ல வருடாந்தக்கு அனிவர்சரி ஆண்டு கேக் வெட்டி கொண்டு நிக்கிறோமே. ஓ அப்ப கேக்குனா? ஓ கேக் வெட்டுனா என்ன? நாங்க வருடாந்த திட்டம் போட வேணுமே. ஓகே, அப்ப தேனி மலர்கள் எல்லாமே வந்துடுச்சு உங்களுக்கு. ஓகே கனவு கண்ணி, என் கனவுல கூட கடந்த காலத்துல அப்படியே உன்ன மாதிரியே பார்த்தேன் தெரியுமா? ஓ அப்படியா? ஆமா கனவு கண்ணி, நீ என்னோட பேசும்போதெல்லாம் நான் ஜோக் அடிக்கிறது, ஆடுறது, பாடுறத பார்த்துட்டு இந்த பிரம்மான்னு நினைப்பு வேற. ஜென்மா உன்னை சுத்தி நடப்பதை பத்தி பயமே கோபமே இல்லாம இருக்கிறிய, இப்படி ஒரு ஜென்மாவான்னு என்ன சொன்ன. என் பேரு இங்க ஜென்மாதான்.
நானே என்னையே அதிசயமா பார்த்து இப்படி ஒரு ஜென்மா, ஆ ஆன்மாவா, இது ஜென்மா ஆன்மாவான்னு பார்க்கணுமா, மறுபிறவியா, அப்புறம் கர்மாவா, சைவமா, என்னது ஆன்மாதான் நிலையானதா, அப்படியே ஷாக்கா இருந்தது. புத்தர் அருளால, பத்ரிஜி அருளால நீண்ட நேரம், ரொம்ப நேரம் பிரமிட தலையில வச்சு தியானம் செஞ்சு அப்படியே ஆன்மாவை தேடி தேடி ஓடி ஓடி அப்படியே மௌனத்திலேயே ஒரு அப்படியே எண்ணங்களே இல்லாத எண்ணமற்ற ஒரு நிலையில ஒரு ஆனந்தத்தை, ஒரு பேரானந்தத்தை உணர்ந்தேன். அப்ப என்னமோ அகக்குரல் என்ன, அகக்காட்சி என்ன, அப்படியே புதிய புதிய புரியாத புதிரான ஆச்சரியங்களோட அப்படியே அனுபவிச்சுட்டு இருக்க போற இயற்கையோட சேர்ந்து அனுபவிச்ச அனுபவங்கள்லாம் எத்தனையோ சில இருக்கு. அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தேன். ஜென்மா, ஓடினாய் ஓடினாய், பூர்ணாத்மாவை தேடி ஓடினாயோ? ஆமா, ஆன்மாவின் குணங்கள் என்ன தெரியுமா? தூய்மையா இருக்கணும், அமைதி, அன்பு, மகிழ்ச்சி, பேரானந்தம், இதெல்லாம் வந்துருச்சு. இன்னும் 2 எனக்கு வரல, ஆற்றல், ஞானமுமா. அதுல எனக்கு குறைவா இருக்கே. அப்ப தியானம் பத்தாதே. அப்புறம் தான் பிஎம்சில யூடியூப்ல பாக்குறப்ப அதுல கண்டிச்சு சொன்னாங்க சுத்த சைவமா மாறணும்னு. தூய்மையான ஆத்மா என்ற பூரிப்பு கிடைச்சிச்சு சைவமா மாறணும்னு. நமக்கான நேர்மறை குணங்களை போதும் தானே நினைச்சேன். ஜிகே சார் அருளால ஆன்மா ஸ்கேனிங் செய்த போதுதான் எனக்கு தெரிஞ்சது இந்த ஆற்றல் பயன்பாடு, நம்ம கிடைச்ச தியானத்துல கிடைச்ச ஆற்றல் பத்தல, அதோட பயன்பாடு சரியில்லை. வீட்டுல பார்த்தா வாட்டர் லீக்கேஜ், சில இடத்துல மின்சாரம் இல்லாம போனது, இதெல்லாம் பாக்குறப்ப நம்ம இன்னும் தியானத்தை கூட்டணும், ஆற்றலை கூட்டணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்தது. அப்ப நம்ம ஆன்மீக மாத்திரைகள்ல படிக்கும் பொழுதுதான் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை அதிகரித்து கொள்ளணும்ன்ற தெரிஞ்சுக்கிட்டேன். போன ஜென்மத்தையும் பார்த்து அதுல நான் செஞ்ச தப்பு, அதுல இருந்த திறமை, அது அழக பார்த்து அப்படியே வியந்துட்டேன். இப்ப சொல்லுங்க எல்லாரும், இந்த ஜென்மா எடுத்த நம்ம பல நன்றி கடமைப்பட்டிருக்கோமா இல்லையா? நம்ம எல்லாரும் இந்த ஜென்மம் எடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நம்ம ஆன்மீக மாத்திரைக்கு வந்திருக்கோம். ஆமா இல்ல மாஸ்டர்? மாஸ்டர் பிரமின் மாஸ்டர், இந்த பிரம்மஞானம் பிரம்மா, அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சர்வ கல்பம் அப்படின்னு பிரம்மா அப்படின்னு சொல்லுவாங்களே, அது எல்லாமே சொல்லுங்களேன் மாஸ்டர். அடுத்தடுத்து போறதுக்கு நிறைய இருக்கு. அது எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு நாள்ல பார்க்க முடியாது. அடுத்தடுத்து வரப்போற நாட்கள்ல நாம 4 பயணங்களை பத்தி, சிந்தனையில் 5 வகை வாழ்க்கை முறைகள் எல்லாத்தையும் ஒன்னொன்னா நாளையில இருந்து பார்ப்போம். தேங்க்யூ மாஸ்டர். குட் மார்னிங் மாஸ்டர். ஒவ்வொரு ஆன்மாவும் தனித்துவம் வாய்ந்தது. ஆனாலும் எல்லா ஆன்மாக்களும் பூர்ணத்துவத்தை நோக்கிதான் பயணிக்கிறது. அதற்கான வழிகாட்டுதலே நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டேப்லெட். பிரமிட் மெடிடேஷன், மௌனம், சோல் ஸ்கேனிங் எல்லாம் நம்முடைய உடலும் மனமும் கடந்து ஆன்மாவின் குரலை கேட்க வைக்கும். இன்று நாம் ஒன்று சேர்ந்தோம், ஒரே ஆன்மாக்கள் போல, ஒரே நடையில், ஒரே சுவாசத்தில் இந்த பூர்ண ஆத்மா பயணத்தை தொடருவோம். தேங்க்யூ மாஸ்டர். இன்று நாம் இங்கு ஒன்றாக சேர்ந்ததற்கு காரணமாக இருந்த மாஸ்டர்களான பத்ரிஜி அவர்களுக்கும், திருமதி லக்ஷ்மி அவர்களுக்கு, வசந்தி அவர்களுக்கு, வேல் அவர்களுக்கு, சுதர்ஷினி அவர்களுக்கு மற்றும் இங்கு கலந்து கொண்டிருக்கும் அனைத்து மாஸ்டர்களுக்கும், அவர்களது அன்பு குடும்பங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அனைவரின் சார்பாக உள்ளார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ, நன்றி, நமஸ்தே. மீண்டும் சந்திப்போம்.